ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1956ஆம் ஆண்டு அபிராமபுரத்தில் 1500 ரூபாய் வாடகை வீட்டில் குடியிருந்தாங்க சாவித்ரி. புகழும் பணமும் கிடைத்த பிறகு டி நகரில் உள்ள அபிபுல்லா தெருவில் கனவு மாளிகையை கட்டினாங்க. அந்த கனவு மாளிகையும் அவரை விட்டு போயிடுச்சு. சோதனையான காலகட்டத்தின் உச்சத்தில் அபிபுல்லா வீட்டை காலி செய்துவிட்டு அதன் அருகிலேயே இருந்த தன்னுடைய சிறிய வீட்டிற்கு குடியேறினார் சாவித்ரி. பெரிய வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் ஜெமினி கணேசனின் நுங்கம்பாக்கம் வீட்டிற்கு அனுப்பி வச்சாங்க. சாவித்ரி குடியேறிய வீட்டின் ஜன்னலை திறந்தா அவர் வசித்த மாளிகை தெரியுமா? அவுரங்கசீப் தன் தந்தை ஷாஜஹானை வீட்டு காவலில் வைத்த போது அங்கிருந்து தான் கட்டிய தாஜ்மஹாலை பார்த்து கொண்டிருப்பாராம் ஷாஜஹான். அதுபோல ஜன்னல் வழியாக தன்னுடைய கனவு மாளிகையை வெகுநேரம் பார்ப்பாராம் சாவித்ரி. 1970ஆம் ஆண்டுகளில் இறுதியில் உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொண்டிருந்தார் சாவித்ரி. அந்த நேரம் மிக பிரபலமான பட தயாரிப்பாளராக இருந்த ஒருவருக்கு பண உதவி கேட்டு 2-3 முறை ஃபோன் செய்தார் சாவித்ரி. அவருடைய உதவியாளர் தான் தொலைபேசியை எடுத்து பேசியிருக்காரு. அவரிடம், எனக்கு தற்போது 10,000 ரூபாய் பணம் வேண்டும், மருத்துவ செலவுக்கு தான் நான் கேட்கிறேன், மறக்காம உங்களுடைய பாஸ் வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 நாள் கழிச்சும் அவரிடமிருந்து பணமோ எந்த விதமான பதிலோ வரல. அப்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடித்து கொண்டிருந்த சாவித்ரி இது பற்றி உடன் நடிக்கும் நடிகை சுஜாதாவிடம் சொல்லியிருக்காங்க. இந்த பாரு சுஜாதா, 1955ஆம் ஆண்டுகளில் இந்த தயாரிப்பாளர் என்னுடைய வீட்டுக்கு வருவார், டிரைவர் இல்லைன்னா அவரே என்னுடைய காரையோ தனது கணவர் காரையோ எடுத்து ஓட்டுவார். எங்கள் இருவருக்கும் ஒரு குடும்ப நண்பராக இருந்தார். 1965ஆம் ஆண்டில் நான் பட தயாரிப்பாளராக ஆசைப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் பண உதவி செய்யுங்கள் என்று கேட்டதுனால 50,000 கொடுத்து உதவினேன். ஆனால் இன்னைக்கு நான் அவரிடம் 10,000 ரூபாய் தான் கேட்கிறேன், அதுவும் மருத்துவ செலவுக்கு என்று ஃபோன் செய்தும் அவரிடம் இருந்து எந்த பதிலுமே வரலை என்று கூறி கண் கலங்கியிருக்காங்க சாவித்ரி. நடிகை சுஜாதா அந்த தயாரிப்பாளரை சந்தித்து நடந்த விஷயத்தை கூறியும் எனக்கு எந்த செய்தியும் வரவில்லை என்று சொன்னவுடன் உதவி செய்வதற்கான அறிகுறியும் தெரியாததுனால சுஜாதா திரும்பி வந்துட்டாங்க. பிறகு சோபன் பாபு உள்ளிட்ட நடிகர்கள் அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த தயாரிப்பாளர் நல்ல செல்வாக்கு உள்ளவர் தான். தன் படத்தில் நடிப்பவர்களுக்கு முறையாக பணம் கொடுப்பாரு, எல்லாரையும் நன்றாக கவனிப்பாரு, பலருக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஆனால் சாவித்ரி விஷயத்தில் ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது புரியலை. யோசனை சொல்வதற்கு 1000 பேர் வருவாங்க, ஆனால் உதவி செய்வதற்கு ஒருவர் கூட முன் வரமாட்டாங்க. இதுதான் மனிதர்களின் உண்மையான முகம் என்று சாவித்ரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஊரறிய தன்னுடைய திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது சாவித்ரி அவர்களுடைய கனவு. ஆனால் அவருடைய திருமணமோ மிகவும் ரகசியமாகவே நடந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கை சீக்கிரமாக முடிந்துடும் அப்படின்னு அவர் எண்ணினாரோ இல்லையோ, எனவே தன்னுடைய மகளுக்கு 16 வயதிலேயே திருமணம் முடிச்சிட்டாங்க. மகளின் 5 வயதிலிருந்து சீர் சேர்த்திருக்காங்க சாவித்ரி. மகளின் திருமணத்தையாவது பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க சாவித்ரி. ஆனால் அவர் நினைத்தபடி நடக்க முடியல. மணமகன் கையில் பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்ச்சியில் சாவித்ரியோடு ஜெமினி இருக்க வேண்டிய இடத்துல ஜெமினியின் முதல் மனைவியான பாப்ஜி தான் இருந்தாங்க. அந்த சமயம் ஜெமினி வெளிநாட்டில் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சாவித்ரிக்கு கலை செல்வம் விருது கொடுத்து சிறப்பிக்க நினச்சாங்க. அந்த விழாவுக்கு சாவித்ரி வரமாட்டார் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிருக்காங்க. ஆனால் சாவித்ரி வந்தாங்க. சாவித்ரியை பேச சொன்னாங்களாம். அவர் பேசும்போது, முதல்ல இந்த விழாவுக்கு நான் வர வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் இங்கே இருக்கிற கலைஞர்கள் என் வாழ்க்கையை பார்த்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதற்காகவே இங்கே நான் வந்தேன். யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. இன்று நான் அடைந்திருக்கும் நஷ்டத்திற்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் நானே தான் காரணம். என்னை போல யாரும் வாழ ஆசைப்படாதீங்க, குறிப்பாக வாழாதீங்க. இந்த உலகத்தில் யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள். நம்புவதற்கு முன் பல முறை யோசனை செய்யுங்கள். வேறு ஏதும் நான் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னாராம் சாவித்ரி. 1959ஆம் ஆண்டு போல கைராசி படப்பிடிப்பில் சரோஜா தேவியோடு முரண்பட்டு சண்டைக்கு போன சாவித்ரிக்கு கடைசியாக உதவி செய்தவரே சரோஜா தேவி தான். நடிகை ஜமுனாவும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காங்க.
சரோஜாதேவி எடுத்துக்கொண்ட முயற்சியால் சாவித்ரி தனி விமானத்தில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. வீடு, மருத்துவமனை என மாறி மாறி தங்கி சிகிச்சை பெற்றார். இருப்பினும் 1981 டிசம்பர் 26 மரணமடைந்தார் சாவித்ரி. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.